ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இன்னைக்கு உன் வீட்டை தேடி வந்திருக்கேன்னா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காம உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் வெற்றி பெறுவதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது என் தங்கமே. நல்லவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் அவங்க முன்னேறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும். நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சே தவிர எதுக்குமே உபயோகம் இல்லாத ஆள்னு நீயாகவே உன்னை தாழ்வாக நினச்சிடாதே. உன் வெற்றி எப்போதோ உறுதி செய்யப்பட்டுருச்சு. என்னை நம்பக்கூடிய நீ, என்னை வணங்கக்கூடிய நீ எதை பார்த்தும் பயப்பட அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்களும் ஜெயிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறதல்லவா? அது எல்லாத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் கொடுக்குறேன். உன் எண்ணத்தில் எந்த எதிர்வினையான விஷயங்களையும் வச்சுக்கிட்டு கவலைப்படாமல் அமைதியாக அத்தனையும் கடந்து வர தயாராகு. உன்னை பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனசிலிருந்து தூக்கி போட்டுடு. உன்னால் முடியாதுன்னு நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் என் அருளால் நீ சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகள் நடந்தே தீருவேன் செல்லமே. யார் உன்னை மதித்தாலும் யார் உனக்கு அன்பை கொடுத்தாலும் அவங்களுக்கு நீயும் அதை பல மடங்காக திரும்ப கொடு. யாராவது உன்னை மதிக்காமல் கண்டுக்காமல் அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது நீயும் அவர்களிடம் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காம ஒதுங்கி உன் வாழ்க்கையும் உன் வேலையையும் பார்க்கப்போ. வாழ்க்கைனா சில கசப்பான நிகழ்வுகளும் கஷ்டமான விஷயங்களும் சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கெல்லாம் நீ மனம் தளர வேண்டாம். எல்லாத்தையும் கடந்து நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உனக்காக ஒரு அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் இனிமே என் வராகி அம்மா எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட முன்னேறிப்போம். எந்த விஷயத்திலும் அதிகம் ஆசைப்பட்டு விரும்பவும் வேண்டாம், எதையும் அதிகமாக வெறுக்கவும் வேண்டாம். ஏன்னா உன் நிலைமை இப்படியே இருந்துடாது இல்லையா? கூடிய சீக்கிரம் உன் நிலைமை நிச்சயம் நல்லபடியாக மாறும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறேன். நீ அவசரப்பட்டு இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாயிரு. உன் கூட யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன் சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முழு மனசோடு நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து நிற்பேன் செல்லமே. ஒரு நொடி நீ என்னை நினச்சா கூட நான் ஒவ்வொரு ஜென்மத்திலும் உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். சில நேரங்களில் நீ அடுத்தவங்க கிட்ட உதவியை எதிர்பார்ப்பதை விட அடுத்தவங்க வந்து உன் வாழ்க்கைக்காக ஏதாவது செய்வாங்க, கூட வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்க்குறத விட உன் வழியில் நீ தனியாக போவதே சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்தையாவது அடையணும்னு ஆசைப்பட்டினா அதன் மூலமாக வரும் பின்விளைவுகளையும் தோல்விகளையும் பற்றி கவலைப்படாமல் கடைசி வரைக்கும் போராடு. நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ தேர்ந்தெடுத்த புது பாதையில் இனி கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்குமேன் தங்கமே. நீ முன்னேறும்படியும் உன் வாழ்க்கை அழகாகும்படியும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி போட்டுடு. எல்லாமே சில காலம்தான். அறியாத பிள்ளை போல அப்பாவித்தனமாக நீ இருந்ததெல்லாம் போதும். இப்போ கொஞ்சம் வயசாகுது, பக்குவம் வருது, முதிர்ச்சி அடையணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைகளை எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ. யோசிச்சு பேசு. கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இனிமே இருக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இதுவரை நடந்ததையெல்லாம் விட்டுட்டு மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பாரு.
உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன்னு செல்லமே. நீ அளவில்லாமல் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தானே அவங்களுக்கு என்னவோ நீ கடமைப்பட்ட மாதிரியும் நீ அவங்களுக்கு செஞ்சே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறது போலவும் நீ உதவி செய்வதை ஒரு பொருட்டாகவே நினைக்காம அவங்களுக்கு கொடுக்கறத உதவி செய்கிறத நல்லது நினைக்காம உரிமையாக உன்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க தவிர நன்றி உணர்வு கொஞ்சமும் மற்றவர்களாக இருக்காங்க. இனிமே அவர்களுக்கு உதவி செய்கிறத யோசிச்சு செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். யாருக்கு நல்லது செஞ்சாலும் உதவி செய்யாண்டாலும் அன்பு காட்டினாலும் கூட அதுக்கு ஒரு அளவும் ஒரு எல்லையும் வச்சுக்கோ என் தங்கமே. எல்லையை மீறி எது போனாலும் அது நாளைக்கு உனக்கு தானே பிரச்சனையாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்ற நினைப்போட நீ முன்னேறி போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது சுகமாக வாழ்வதிலிருந்து வராது. கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் சவால்களை சந்திக்கணும். துணிவோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது தான் வாழ்க்கை உனக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையுள்ள ஆளாக புத்திசாலியாகவே நிச்சயமாக மாற்றும். அதனால் கஷ்டம் வருதேன்னு சொல்லி கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக அதுக்குரிய பலனை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகிறவங்களை பற்றி யோசிக்காத. உன் கூடவே இருந்து உனக்கு சரியான விஷயங்களை எடுத்து சொல்பவர்களை தேர்ந்தெடு. அதில் தான் உண்மையான பந்தமும் உறவும் நல்ல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கும். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூட இருக்கும்போது, உனக்கு நல்லது சொல்கிறவங்க உன் கூட இருக்கும்போது அது இன்னும் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கும் அல்லவா. என் அருளும் என் ஆசீர்வாதமும் இப்போது உன் வீட்டுக்கே வந்துருச்சு. நான் உன் வீட்டுக்கு வந்த பிறகு இனிமேல் நீ கவலையை விட்டுடுன்னு செல்லவே. பல பிரச்சனைகளை நீ இனிமேல் சிந்திக்க வேண்டிய அளவு கூட இல்லை. வாழ்க்கை ரொம்ப சுலபமாக அழகாக சந்தோஷமாக இருக்கும்படி அனைத்தையுமே இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் என்ன செயலை செஞ்சாலும் உன்னை நேசிப்பவர்களும் இருப்பாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் உன்னை மதிக்காமல் அலட்சியமாக பார்க்குறவங்களும் உன் வாழ்க்கையில் இருப்பாங்க. நீ எப்போதும் உன்னை அலட்சியமாக பார்க்குறவங்களையும் மதிக்காதவர்களையும் கண்டுக்காத. நீ இருந்தால் யார் உன்னை மதிப்பாங்களோ, நீ இருக்கிற இடத்துல யார் உன்னை தேடி வந்து மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தேர்வு செஞ்சு உன் பக்கத்தில் வச்சுக்கோ. நீ செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ செய்யாத ஒரே ஒரு விஷயத்தை குறை கண்டுபிடிச்சு குற்றம் சொல்கிறவர்களை எல்லாம் நீ கண்டுக்கவே வேண்டாமே செல்லமே. உன்னுடைய உண்மையான நல்ல மனசுக்கு எல்லாமே சிறப்பாய் நடக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நல்லவங்க எப்போதும் தங்களுக்கு கெடுதல் நடந்தாலும் கஷ்டம் நடந்தாலும் அடுத்தவங்களுக்கு கெட்டதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உண்மையானவர்கள் உண்மையானதாக இருக்கணும்னு நடப்பாங்களே தவிர அடுத்தவங்களை நம்ம பாராட்டணும், அடுத்தவங்க நம்மளை பெருசாக பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்ததற்கான பலனை தான் இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் பல பேர் வந்து போய்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர சரியானவர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குவாங்க. அவர்கள் அப்படி உன் வாழ்க்கையில் தங்கும்போது உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். என் அருளால் இனி எல்லாம் சிறப்பாக நடக்கும். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து உயர்ந்து ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சொல்ல வேண்டியதை மட்டும் நீ தெளிவாக சொல்லு. செய்ய வேண்டிய செயல்களை தெளிவாக யோசித்து செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்கள சில பேர் நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க, சிரித்து சிரித்து பேசுவாங்க. ஆனால் அவ்வப்போது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி உன்னை குத்தி காட்டியும் பேசுவாங்க. கேவலப்படுத்துவது போல இழிவாகவும் உன்னை மட்டம் தட்டியும் பேசுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் உறவோ நட்போ உனக்கு வேண்டாம்னு உதறி தள்ள தயாராகு. ஏன்னா நல்லவங்களும் உண்மையானவங்களும்
அடுத்தவங்களை கேலி கிண்டல் ஏளனம் எகத்தாளம்னு செய்யவே மாட்டாங்க. நல்லவங்க மற்றவங்களை மரியாதையாக மட்டும்தான் நடத்துவாங்க. யார் எப்படி நடக்கிறாங்கங்கிறத பொறுத்து அவர்களின் குணத்தை தெரிந்து கொண்டு கூட இருக்கலாமா ஒதுங்கி போகலாமான்றத நீ முடிவு செய்ய செல்லவே. அடுத்தவங்க உன்னை பற்றி வதந்திகளை பரப்பும் போதும் அடுத்தவங்க உன்னை பற்றி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லும் போதும் அமைதியாக இருப்பதை விட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகும்போது தான் அது உனக்கு பிடிக்கலன்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன நடந்தாலும் நீ பொறுத்துக்கிட்டு அதே இடத்துல அமைதியாக இருக்கும்போது இன்னும் அவங்க உன்னை மேலும் மேலும் காயப்படுத்த தான் செய்வாங்க. சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காத போது அதை பதில் பேசி சண்டை போட்டு வாதிட்டு தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. பிடிக்காத விஷயங்களை பேசும் மனிதர்களிடமிருந்து விலகி போக நீ தயாராக இருந்தாலே அவங்க செய்கிறது உனக்கு பிடிக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேச்சை குறைச்சிக்குவாங்க தானே. எல்லா நேரங்களிலும் யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். சோர்ந்து போய் வருத்தப்பட்டு வாழும் உனக்காக இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். என் கையை பிடிச்சு என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு சரியான சிறந்ததை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீயும் தன்னம்பிக்கையோட அனைத்தையும் தாங்கும் மன வலிமையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அதை அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம வாழ்வது தானே உண்மையான உறவுக்கு அழகு. நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாரும் செய்கிறதும் எல்லாருக்கும் பிடிக்காது. உன் கூடவே இருக்கிற மனிதர்களோ உறவுகளோ நட்புகளோ ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காததை செய்வாங்க சொல்லுவாங்க. நீ தான் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். நீ விட்டு கொடுத்து அனுசரிக்கும் போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிச்சயம் நடந்துக்குவாங்க. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். அவங்களுக்கு 1000 அவசரத்தோட 1000 சிந்தனையோட 1000 தேவைகளோட வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது உனக்காக யாராவது வந்து உதவி செய்வாங்களான்னு யாரையும் எதிர்பார்க்காதே. எல்லாரும் ரொம்ப தூரம் வேகமாக ஓடணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. உனக்காக யார் ஒரு அடி கூட எடுத்து வச்சு உதவி செய்ய வரமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான உதவிகளையும் உனக்கான தேவைகளையும் நீயே செய்ய பழகு. நீ மாறிட்டேன்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் உன்னை மாற்றினதே அவங்களுடைய செயல்களாலும் அவர்களுடைய நடத்தைகளும் தான்றது எனக்கு தெரியும் அல்லவா. நீ மாறுறதுக்கு காரணம் அவங்க சுயநலத்தோட பேசுகிறதும் செய்கிறதுன்றத அவங்க உணரலேனாலும் உனக்கு தெரியும் அல்லவா. நீ இப்படியே இருந்துடு. உன் மனசுக்கு அமைதி முக்கியம், நிம்மதி முக்கியம். உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா நானும் உன் வீட்டுக்கே வந்து உன் பக்கத்திலேயே உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த வெற்றியையும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளையும் மன திருப்தியையும் உனக்கு கொடுக்குறேன். உள்ளத்தை அமைதியாக வச்சுக்கோ. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.